எங்களுடைய மதிப்புமிகு தலைவர் அவர்கள் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தமிழக அரசினுடைய பதிவு பெற்ற சங்கமாக நாமக்கல் தமிழ்ச்சங்கம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. முத்திரை பதிக்கிற நூற்றுக்கணக்கான நிகழ்வுகளை நடத்தியிருப்பதை நாமக்கல் மண் நன்கு அறியும். அதிலே குறிப்பிடத்தகுந்த நிகழ்வு, இது ஒரு மைல்கல் நிகழ்வு என்று கூட சொல்லிவிட முடியும். எங்கள் தலைவருக்கு நன்றி. காலச்சுவடு கண்ணனையா அவர்கள் சுந்தரராமசாமி தொடங்கிய எழுத்து பணியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற பணி மட்டுமல்ல, பல்வேறு எழுத்தாளர்களை முன்னெடுக்கிற பணியையும் செய்து வருகிற தந்தைக்கு தப்பாமல் பிறந்த மகனாக அவர் எனக்கு காட்சியளிக்கிறார். உலகமெங்கும் நடைபெறுகிற அனைத்து புத்தக திருவிழாக்களுக்கும் செல்லுகிற பழக்கம் வாய்க்கப்பெற்ற மிகச்சிலருள் அவரும் ஒருவர். ஜெர்மனியில் பிராங்க்பர்ட் நகரத்தில் உலகிலேயே மிகப்பெரிய புத்தக திருவிழா நடக்கும். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 5 நாட்கள். அங்கே ஆண்டுதோறும் தவறாமல் சென்று வருகிற பெருமகனார் கண்ணன் அவர்கள். அவர் நம்ம நாமக்கல் மண்ணுக்கும் வருகை தந்து நமது தமிழ் சங்கத்திற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காகவும் நன்றி தெரிவிக்கிறோம். உண்மையிலே ஜெர்மனியில் நடக்கிற அந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்களை மட்டும் விற்க மாட்டார்கள். பெரியவங்களுக்கு தெரியும், புத்தக பதிப்பு உரிமையே விற்பார்கள். அது உலக அளவிலே போற்றத்தகுந்த ஒரு நிகழ்வாகவும் தமிழை அங்கே மற்ற மொழிகளுக்கு கொண்டு சேர்க்கிற முயற்சியாகவும் காலச்சுவடு பதிப்பகத்தின் வாயிலாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். வேல்சாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் பேசும்போதே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அவர் எப்படியான ஆளுமை அப்படிங்கிறத. அரசாங்கத்திற்கே புத்தகங்களை எல்லாம் கொடுத்ததாக சொன்னார். ஒரு முறை சந்திக்க வீட்டுக்கு சென்றேன், என் கையிலையும் 10 புத்தகம் தள்ளி கொடுத்துட்டார், போய் படிங்க அப்படின்னார். அவர் உண்மையிலேயே பெரிய மனிதர் தான், புத்தக தானம் செய்வதிலும் அறிவு தானம் செய்வதிலும் கூட. அவருக்கும் நன்றி. எனக்கு முன்பாக பேசிய அன்பு இளவல்கள் ஜார்ஜ் ஜோசப், ஸ்ரீனிவாச கோபாலன் அவர்களுக்கும், தொடர்ந்து தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து தமிழ் பணியை முன்னெடுப்பதற்காக உந்து சக்தியாக திகழ்கிற எங்கள் ஐயா மதிப்பிற்குரிய பெருமாள் முருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. எங்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர், அமைப்பு செயலாளர் மற்றும் அரங்கில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி பாராட்டி, வழக்கமாக ஒரு பேச்சாளர் வணக்கம் சொல்லி தானங்க ஆரம்பிக்கணும், நான் நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு நேர நெருக்கடியும் புரியும், உளவியலும் நன்றாக தெரிந்திருக்கிறேன். காலச்சுவடிலே கல்வியின் கவனம் என்கிற தலைப்பிலே என்னை பேச பணித்திருக்கிறார்கள். புராண இதிகாச காலத்திலிருந்து கல்வி என்பது பாகுபாடு நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. எல்லோருக்கும் சமமானதாக வாய்க்கப்பெறவே இல்லை. அது மன்னராட்சி காலத்திலும் அப்படித்தான், மக்களாட்சி காலத்திலும் அப்படித்தான். குருகுல கல்வி முறை இருந்தபோதும் அப்படித்தான். ஆளுகிறவனுக்குத்தான் வாய்ப்பு இருந்தது, சாமானியனுக்கு படிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிற பல உரிமைகளின்படி கல்வி என்பது அனைவருக்கும் சமகாலத்திலே கிடைக்க தகுந்ததாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் குறிப்பிட வேண்டும், அனைவருக்கும் சமமாக கிடைக்கவில்லை. இதுதான் கல்வி குறித்த நம்முடைய முதல் பார்வையாக இருக்கிறது. பத்திரிகை என்ற சொல்லுக்கு பதித்து எழுதுவது என்று பொருள். காலச்சுவடு என்ற பத்திரிகை கடந்த 38 ஆண்டுகளாக பதித்து எழுதுவதோடு நிற்கவில்லை. கிழித்து எழுதுகிறது, அறுத்து எழுதுகிறது, செதுக்கி எழுதுகிறது. அதிலும் கல்வித்துறையில் காலச்சுவடு செய்திருக்கிற பணி என்பது வெறும் செய்தி வெளியீடு அல்ல, அது ஒரு கல்வி யுத்தம். அதிகாரத்துக்கு எதிரான யுத்தம், மனப்பாடத்துக்கு எதிரான யுத்தம், சமூக அநீதிக்கு எதிரான யுத்தம், இப்படி பட்டியலிட்டு கொண்டே போக முடியும். இந்த கல்வியில காலச்சுவடின் கவனம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத ஒரு 10 மணித்துளிகளுக்குள்ள நான் சொல்ல முற்படுகிறேன். முதலாவது காலம் 1988 1994 ஆண்டு வரை சுந்தரராமசாமி அவர்கள் ஆசிரியராக காலச்சுவடி இதழை காலாண்டு இதழாக நடத்தி வந்தபோது அது அழகியல் கல்வியை முன்வைத்தது. அப்போது அநேகமாக நான்லாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலகட்டம். கல்வி என்பது எப்படி வாசிப்பது, எப்படி ரசிப்பது, எப்படி எழுதுவது என்ற அழகியல் பயிற்சியாக இருந்தது. நல்ல வாசகனை உருவாக்குவதுதான் கல்வி என்ற பார்வையும் அப்பொழுது காலச்சுவடுக்கு இருந்தது. 2வது காலகட்டம் 1994 ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு வரை கண்ணன் அவர்களும் மனுஷ்யபுத்திரன் அவர்களும் ஆசிரியர்களாக பொறுப்பேற்று காலச்சுவடி இதழை நடத்தி வரும் பொழுது அங்கேதான் கல்வி அரசியலானது. காலச்சுவடி இதழில் மட்டுமல்ல, சமூகத்திலும் கூட. நவோதயா பள்ளிகளுக்கான எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, தனியார் மய கல்விக்கு எதிர்ப்பு என்று கல்வி வீதிக்கு வந்து எல்லோராலும் பேசப்பட தொடங்கிய காலகட்டம் அதுதான். இந்த காலகட்டத்தில் காலச்சுவடி இதழில் வந்த ஒரு முக்கியமான தொடர் கல்வி சந்தையா கோயிலா. இதுதான் காலச்சுவடிலே கல்வி நிலைப்பாட்டினுடைய அடித்தளமாக இருந்தது. 2000 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டு வரை இது காலச்சுவடு பதிப்பகத்தின் காலம்னு சொல்லிட முடியும். நிறைய ஆவணப்படுத்தி வைத்தது காலச்சுவடு பதிப்பகம். இந்த பதிப்பகம் தொடங்கிய பிறகுதான் கல்வி பற்றிய நூல்களே தமிழ் சூழலிலே நிறைய வெளிவந்தது. அதனுடைய உச்சமாக ஒரு நூலை குறிப்பிட முடியும்,
2014ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் மொழி கல்வி என்கிற ஒரு தொகுப்பு நூல். இந்த நூல் தான் அது 2014ஆம் ஆண்டு வந்தது. 22 ஆளுமைகளினுடைய கட்டுரைகளின் தொகுப்பு நூலாக சு. ராசாராம் அவர்களை பதிப்பாசிரியராக கொண்டு இந்த நூல் வெளிவந்தது. இது ஒரு மிக சிறந்த சிந்தனைக்குரிய நூலும் கூட. 20 ஆண்டுகளில் 1990லேருந்து 2010-14 வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்த கட்டுரைகள் காலச்சுவடில் அதை தொகுத்து ஒரே புத்தகமாக கொண்டு வந்திருந்தாங்க. 216 பக்கங்களிலே மிக சிறந்த கட்டுரைகளை கொண்ட நூல் இது. பொதுக்கல்வியை பற்றியும், சமச்சீர் கல்வியை பற்றியும், தமிழ் வழி கல்வி பற்றியும், ஆங்கில வழி கல்வி பற்றியும், மொழி பாடத்திட்டத்தை குறித்தும், மொழி கற்பித்தல் குறித்தும், தேர்வு முறைகள் குறித்தும், அயலக தமிழ் கல்வி குறித்தும் ஏராளமான கட்டுரைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த முன்னுரையிலே அந்த பதிப்பாசிரியர் ஒரு வரி எழுதியிருப்பார். அதுதான் இந்த காலச்சுவடு இதழினுடைய கல்வி தத்துவம் என்று நான் கருதுகிறேன். மொழி கல்வியாளர்கள் விவாதிக்க மறுக்கின்ற மறுபக்கங்கள் நுணுக்கமாக சாடப்படுகின்றன. அறிவு ஆராய்ச்சி அறுவை சிகிச்சைக்கு பின் உட்கொள்ள வேண்டிய பத்திய உணவு குறிப்புகள் அடங்கிய இந்த நூல் தமிழ்மொழி கல்வியின் மறுவாழ்வுக்கு நலம் பயக்கும் பணுவல் அப்படின்னு எழுதியிருப்பார். இன்னும் சரியாக சொல்லணும்னா, ஒரு அறுவை சிகிச்சைங்கிறது எப்போவுமே வலி நிறைந்தது. மருத்துவருக்கு நன்றாக தெரியும், நோயாளிகளுக்கும் தெரிந்திருக்கும். அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளி குணமடைய வேண்டும், அதுதான் அதனுடைய நோக்கம். இந்த கட்டுரைகள் எல்லாம் விமர்சன பாங்கில் வைக்கப்பட்டாலும் கூட நோக்கம் என்பது தெளிவு. வெறுமனே விமர்சிப்பதல்ல, தீர்வை நோக்கி பயணிப்பது. அதனால தான் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பத்திய உணவு குறிப்பு கொடுப்பது நோயாளி குணமடைவதற்கு. இந்த விமர்சன கட்டுரைகளுக்கு பிறகு கல்வி எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது குறித்த தீர்வுகளும் காலச்சுவடு இதழால் முன்வைக்கப்பட்டது. அதுதான் காலச்சுவடு இதழினுடைய கல்வி குறித்த பார்வை என்று எளியவன் கருதுகிறேன். நிறைய யுத்தங்களை காலச்சுவடு மேற்கொண்டது. அதை யுத்தம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம், அரசாங்கத்தை எதிர்கொண்டு சவாலான கருத்துக்களை முன்வைப்பது. அப்படின்னா அது யுத்தமாகத்தான் இருக்க முடியும். நவோதயா பள்ளிகள் எதிர்ப்பு. 1990களில் மத்திய அரசு நவோதயா பள்ளிகளை கொண்டு வந்தபோது இது இந்தி திணிப்பினுடைய புதிய வடிவம், குலக்கல்வியினுடைய மறு வடிவம் அப்படின்னு காலச்சுவடு தான் பொது வெளியில் எழுதியது. கிராமப்புற மாணவனுக்கு தரமான கல்வி அப்படிங்கிற ஒரு போர்வையில், அந்த பேரில் மாநில உரிமைகளெல்லாம் பறிக்கப்படுவதை அம்பலப்படுத்தியது காலச்சுவடு இதழ். அது யுத்தம் 1. 2வது யுத்தம் சமச்சீர் கல்வி நடைமுறைக்கு வந்தபோது அதற்கு நிறைய ஆதரவும் விமர்சனமும் அந்த காலகட்டத்திலே மக்களிடத்திலே, கல்வியாளர்களிடத்திலே எழுந்தது. 2006லிருந்து 2011ஆம் ஆண்டு வரை சமச்சீர் கல்வியை காலச்சுவடு ஆதரித்தது. ஆனால் கண்மூடித்தனமாக ஆதரிக்கவில்லை. பாடநூல் தரம் சிபிஎஸ்இ பள்ளிக்கு இணையானதா? ஆசிரியர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறதா? சமச்சீர் என்ற பெயரிலே தரம் சமமாக குறைக்கப்பட்டிருக்கிறதா? இப்படியான கேள்விகளை எல்லாம் கேட்டதனால அப்போதைய ஆட்சியாளர்களுக்கு காலச்சுவடு கசப்பாகத்தான் இருந்தது. ஆனால் வரலாறு காலச்சுவடைத்தான் நியாயப்படுத்தி இருக்கிறது. காலச்சுவடு கேட்ட கேள்விகளெல்லாம் சரி என காலம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. 3வது யுத்தம் ஆங்கில வழி கல்விக்கும் தமிழ் வழி கல்விக்குமான நிலைப்பாடு. தமிழ் வாழ்க என்று கோஷம் போட்டால் தமிழ் வாழாது. தமிழ் வழியிலே படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும், அதற்கான பாடத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும், ஆங்கிலம் ஒரு மொழியாக தரமாக கற்பிக்கப்பட வேண்டும். இந்த நடைமுறை பார்வையை காலச்சுவடு முன்வைத்தது. தமிழ் வழி கல்வி நூலில் இந்த விவாதம் முழுக்க வருகிறது. தமிழ் மொழி வழி கல்வி ஏன் தோற்றது அப்படிங்கிற கசப்பான கேள்வியை இந்த புத்தகம் கேட்கிறது. தேர்வு முறை, மனப்பாட வெறி எதிர்ப்பு, +2 மதிப்பெண், கட் ஆஃப் மார்க், ரேங்க் கார்டு, மாணவர்களை மதிப்பெண் இயந்திரமாக மாற்றும் முறையை காலச்சுவடு தன் கட்டுரைகள் வாயிலாக தொடர்ந்து சாடி வந்திருக்கிறது. மொழிப்பாடத்திலே மனப்பாடம் கூடாது, படைப்பாற்றல் வேண்டும் என்று காலச்சுவடு தொடர்ந்து எழுதி வருகிறது. நிறைவான 5வது யுத்தம் நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை 2020, NEP 2020 பற்றி எழுதுவது ரொம்ப தெளிவு. மாநில உரிமை பறிப்பு, சமூக நீதி கொலை என்றெல்லாம் காலச்சுவடு அந்த கொள்கையை வர்ணித்திருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையை குலக்கல்வி திட்டத்தினுடைய 21ஆம் நூற்றாண்டு வடிவம் என்று விமர்சித்திருக்கிறது. 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பிலேயே பொதுத் தேர்வுகள் என்பதை பிஞ்சிலேயே பிள்ளைகளை வடிகட்டுகிற திட்டம், அவர்கள் வேறு தொழிலுக்கு செல்வதற்கான பாதையை காட்டுகிறது என்று தெளிவாக காலச்சுவடு தெரியப்படுத்தி இருக்கிறது. இந்த 5 யுத்தங்களிலுமே காலச்சுவடு ஒரு பொதுவான ஆயுதத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறது. தெளிவாக பார்த்தால் தெரியும். தரவுகள், விமர்சனங்கள், அதற்கு மாற்று என்ன, இந்த 3ம் தான் காலச்சுவடு கட்டுரைகளினுடைய மையமாக இருந்திருக்கிறது. வெறும் உணர்ச்சி அரசியல் செய்கிற கட்சிகளைப் போல காலச்சுவடின் எழுத்துகள் இல்லை. மொழிக்கல்வி அரசியலை பற்றி பேசும்போது முதலில் பெரியார் வருவார்.
பெரியாரிய அடித்தளம் என்ன சொன்னார் பெரியார்? தனது மொழியின் மீது பற்று இல்லாதவனுக்கு தன் நாட்டின் மீது பற்று இருக்காது. ஒரு தேசம் அதன் மொழியின் மீதான அன்பின் அடிப்படையிலேயே இயங்குகிறது. இதுதான் பெரியாரியம் சொல்வது. காலச்சுவடு இதையே தன் கல்விக் கொள்கையாக மாற்றி இந்தி திணிப்பு என்பது வெறும் மொழி பிரச்சனை அல்ல, அது அதிகார பிரச்சனை, பண்பாட்டு படையெடுப்பு, பொருளாதார சுரண்டல் என்று தெளிவாக காலச்சுவடு வெளிப்படுத்தியது. நாம் சோம்ஸ்கியினுடைய அறிவியல் நிலைப்பாட்டையும் காலச்சுவடு தனதாக்கி கொண்டது. பேராசிரியர் சு ராசாராம் அவர்களுடைய மொழிபெயர்ப்பின் மூலமாக காலச்சுவடு நோம் சோம்ஸ்கியை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது. அவர் யாருன்னு அரங்கில் இருக்க ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கக்கூடும். அவர் அமெரிக்காவிலிருந்த மிகப்பெரிய மொழியியல் அறிஞர். 1928 ஒரு 50-60 ஆண்டுகள் அமெரிக்காவில் அவருடைய பெயர்தான் எல்லா அறிஞர்களாலும் மேற்கோள் காட்டப்பட்டது. உலக அளவிலே மிக சிறந்த மொழியியல் அறிஞராக அவர் கடந்த நூற்றாண்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவரை குறித்த நேரடி மொழிபெயர்ப்பு காலச்சுவடால் தான் தமிழுக்கு அறிமுகமானது. இது மிகப்பெரிய பாய்ச்சல் தான். நோம் சோம்ஸ்கி என்ன சொல்றார்? குழந்தையினுடைய மூளை மொழி கற்கும் இயந்திரத்தோடு பிறக்கிறதுன்னு சொன்னார். எந்த நாட்டில் உலகின் எந்த மூலையில் குழந்தை பிறந்தாலும் அதனுடைய மூளை மொழி கற்பதற்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அதற்கு யுனிவர்சல் கிராமர் உண்டு. தாய்மொழி மூலம் கற்றால்தான் சிந்தனை வளரும். இப்போ தமிழ் வழி கல்வி வேண்டும் என்பது வெறும் உணர்ச்சி கோஷம் அல்ல, அது அறிவியல். குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு தாய்மொழி கட்டாயம். எல்கேஜி முதல் ஆங்கில வழி என்பது குழந்தையின் மூளைக்கு நாம் செய்கிற துரோகம். இதெல்லாம் அவருடைய கூற்று. இப்போ நோம் சோம்ஸ்கி குறித்த ராசாராமினுடைய மொழிபெயர்ப்பு நூல் இதை தமிழில் நிறுவி இருக்கிறது. எப்படி சொல்லணும்னா, தொல்காப்பியர் எழுத்துக்கு இலக்கணம் வகுத்தார், சோம்ஸ்கி சிந்தனைக்கு இலக்கணம் வகுக்கிறார் அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையை தந்தது. இப்போ இனிமே யாராவது தமிழ் வழி கல்வி ஏன் பெரியார் சொன்னார்னா நாங்கள் உடனே ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெளிவாக சொல்லலாம். பெரியார் சொன்னது அரசியல் நியாயம், அமெரிக்க அறிஞர் சோம்ஸ்கி சொன்னது அறிவியல் நியாயம். ரெண்டையும் இணைத்தது தான் காலச்சுவடியினுடைய வெற்றி. இனி யாராவது தமிழ் வழி கல்வி ஏன்னு கேட்டால் பெரியார் சொன்னார்னு மட்டும் சொல்ல தேவையில்லை, அமெரிக்க மொழியியல் அறிஞர் நோம் சோம்ஸ்கி நிரூபித்தார்னு சேர்த்து சொல்லணும். அதுதான் முக்கியம். காலச்சுவடியினுடைய கவனம் இந்த மாதிரி கொள்கைகளை வகுப்பதோடும் வெளிப்படுத்துவதோடும் விமர்சிப்பதோடும் மாற்று தீர்வுகளை சொல்வதோடு மட்டும் நின்று விடுவதில்லை. அது வகுப்பறைக்குள்ளேயே நுழைந்தது, உலக அரங்கிற்கும் போனது. பாடத்திட்டம், பாடநூல், கற்பித்தல் முறை எல்லாவற்றிலும் தன்னுடைய பார்வையை கூர்மையாக செலுத்தி இருக்கிறது. மொழி பாடத்திட்டமும் பாடநூல்களும் அப்படிங்கிற ஒரு தனி பிரிவு இருக்குது. அதில் 22 ஆளுமைகள் எழுதிய கட்டுரைகள் இருக்கிறது. பாடநூலில் ஏன் செய்யுள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் கிராமத்து பிள்ளைகளுக்கு மாநகரத்து உதாரணத்தை வைத்திருக்கிறீர்கள்? மொழி கற்பித்தல் என்பது கடைசியில் இலக்கணத்தை ஒப்புவித்தல் என்று சுருங்கியது எப்படி என்ற கடினமான கேள்விகளை காலச்சுவடு கேட்டபோது எஸ்சிஆர்டி தமிழ்நாடு பாடநூல் கழகத்தையே உலுக்கி எடுத்தன அந்த கேள்விகள். பாடநூல் மாற்றத்திற்கே அழுத்தம் கொடுத்தன. இந்த நூல் வந்த பிறகு ஒரு பாடநூல் மாற்றத்திலே பெரிய புரட்சி நடந்தது. 2017, 18, 19களில் நடந்த மிகப்பெரிய பாடத்திட்ட மாற்றத்திலே காலச்சுவடியினுடைய கருத்துக்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் நன்கு அறிவோம். பிஎட் எம்எட் படிக்கிற ஆசிரியர்களுக்கு காலச்சுவடு ஒரு பாடநூல் தான். மொழி கற்பித்தல் என்கிற தாளுக்கு இந்த தமிழ் மொழி கல்வி தொகுப்பு தான் பரிந்துரைக்கப்படுகிறது. இன்று கல்லூரிகளிலே ஆசிரியர் என்பவர் பாடம் நடத்தும் இயந்திரம் அல்ல, சிந்தனையை உருவாக்குகிற சிற்பி என்கிற பார்வையை காலச்சுவடு சமூகத்திற்கும் சேர்த்தே தருகிறது. அடுத்த பணி தமிழகம் தாண்டியது. மலேசியாவிலிருந்து கனடா வரைக்கும் தமிழர்கள் உலகெங்கும் வியாபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தமிழ் வழி கல்வி அழிந்தால் ஒருவேளை உலகில் தமிழ் அழியலாம். ஆனால் அயலகத்திலே தமிழ் அழிந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. சரிதாங்களே? இப்படிப்பட்ட ஒரு சுயநல பார்வையை காலச்சுவடு தான் முதலில் உடைத்தெறிந்தது. அயலகத்திலும் தமிழ்மொழி கல்வி சரியாக இருக்க வேண்டும் என்கிற பார்வை அதுக்கு உண்டு. அயலக தமிழ் கல்வியும் ஆய்வும் என்கிற தனி பிரிவிலே ஒரு கட்டுரை. மலேசியாவிலே 523 தமிழ் பள்ளிகள் இருந்ததே ஏன் 300ஆக குறைந்து விட்டது? சிங்கப்பூரிலே தமிழ் 2வது மொழியாக ஏன் சுருங்கிவிட்டது? எப்படி? ஈழத்திலே இலங்கை தமிழ் ஆய்வு செய்த சுசீந்திர ராஜாவின் பணி என்ன? இதையெல்லாம் காலச்சுவடு பேசியது. ஈழத்து மொழியியலாளர் சுசீந்திர ராஜா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மொழியியல் துறையிலே முதல் முனைவர் பட்டம் பெற்றவர். இலங்கை தமிழ் பற்றி ஆய்வு செய்தவர். இவரது ஆய்வை ரஷ்ய பேராசிரியர் எம் ஆந்திரனோவ் பாராட்டியிருக்கிறார். இந்த வரலாற்றை எல்லாம் யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தது? காலச்சுவடு ஒன்றுதான் இளைய தலைமுறைக்கு இந்த செய்திகளை கடத்தி கொண்டிருக்கிறது. கலைச்சொல் உருவாக்கமும் கூட. ஒரு மொழி அறிவியல் மொழியாக கல்வி மொழியாக வளர வேண்டுமானால் அதற்கு கலைச்சொல் வேண்டும். கரிக்குலம் அப்படிங்கிற சொல்ல பாடத்திட்டம்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் மாற்றி வைத்து கொண்டோம். அதனால தான் இன்று கல்வி பற்றி நாம் தமிழிலே பேச முடிகிறது. காலச்சுவடு இந்த கலைச்சொல் பணியை தன்னுடைய 30 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருவதை நம்மால் உணர முடிகிறது.
பெடகாஜி என்கிற சொல்லுக்கு கற்பித்தல் இயல், அசஸ்மெண்ட் மதிப்பீடு, சிலபஸ் பாட வேலை திட்டம், டிரான்ஸ்ஃபார்மேஷனல் கிராமர் உருமாற்று இலக்கணம், டீப் ஸ்ட்ரக்சர் ஆழ்நிலை அமைப்பு, யுனிவர்சல் கிராமர் உலகளாவிய இலக்கணம். இது வெறும் மொழிபெயர்ப்பு பணி கிடையாது. காலச்சுவடு செய்து வருகிற நாகரிக சமூகத்திற்கான சரியான மொழி பணின்னு சொல்லிட முடியும். மொழியியலாளர்கள் மூலமாக காலச்சுவடு இதை தொடர்ந்து செய்து வருகிறது. ஒருவேளை எதிர்காலத்தில் ஏஐ செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் பேச வேண்டுமானால், டேட்டா சயின்ஸ் பற்றி நான் பேச வேண்டுமானால், குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி நான் பேச வேண்டுமானால் எனக்கு தேவையான கலைச்சொல் இன்றே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தலைப்புகளை நான் தமிழில் பேசுவது எனக்கு என்னை போன்றவர்களுக்கு எளிதாக இருக்கக்கூடும். இது காலச்சுவடு செய்து வருகிற பணியினுடைய ஒரு தாக்கம் என்றே நான் கருதுகிறேன். ஒருவேளை காலச்சுவடு இன்னும் என்னவெல்லாம் செய்திருக்கிறதுன்னு ஆய்வு செய்யணும்னா 30 ஆண்டுகள் பின்னோக்கி போய் எல்லா இதழ்களையும் தேடி சேகரித்து வாசிக்கிற வாய்ப்பை கூட அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இணையத்தில் கிடைக்கிது இல்லைங்க, எல்லா இதழ்களும் இணையத்திலே கிடைக்கிறது, தேடுவோர்கள் தேடி படிக்கலாம். குறிப்பாக நம் மண்ணை சேர்ந்த ஐஏஎஸ் உதயச்சந்திரன் அவர்களுடைய நேர்காணல் 2018ஆம் ஆண்டு காலச்சுவடு இதழிலே வந்தது. ஒரு நீண்ட நேர்காணல். அப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட பாடநூல் குழு பற்றியும் பாடத்திட்டங்கள் பற்றியும் பாடநூல்கள் பற்றியும் அவர் விரிவாக பேசியிருப்பார். அந்த காலகட்டத்திலே அவர் கல்வித்துறையிலே செயலாளராக இருந்தார். அவருடைய மேற்பார்வையிலே அந்த பாடநூல்கள் உருவானது. இந்த புத்தகம் வந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதில் நிறைய மாற்றங்களையும் புதுமைகளையும் புகுத்தி செய்திருப்பார்கள் அந்த பாடநூல் குழுவினர். முன்பே குறிப்பிட்டது போல தமிழ் சாவித்ரி, செந்தில்குமார், நாங்கள் எல்லாம் கூட அதில் இணைந்து பணி செய்தவர்கள் தான். அதில் உதயச்சந்திரன் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படும், ஏன் கடவுள் வாழ்த்து தமிழ் பாடநூலிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாமெல்லாம் படித்து வந்த தமிழ் பாடநூல்களில் முதல் கடவுள் வாழ்த்து இருக்கும், பக்தி இலக்கியமாக இருக்கும். அவர் குறிப்பாக முடிச்சிருப்பார், தொடங்கியிருப்பார், வெறும் மொழி வாழ்த்திலே தொடங்கி இருக்கிறோம் தமிழ் பாடநூலை, இதில் என்ன தவறு அப்படின்பார். ஒரு மிகப்பெரிய புரட்சியும் மாற்றமும் கூட அனாயாசமாக கடந்து சென்ற காலகட்டமாக அந்த பாடநூல் உருவான காலகட்டம் இருந்தது. அது குறித்து பேசுவதற்கு காலச்சுவடியினுடைய இதழ்களை தொடர்ந்து தேடி வாசிப்பது நலம் பயக்கும். குறிப்பாக நம்ம பெருமாள் முருகனையாவினுடைய கட்டுரைகள் கல்வி குறித்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கட்டுரைகள். அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பேசப்பட்டது. அரசு பள்ளிகளிலே ஆங்கில வழி கல்வி என்று ஒரு திட்டத்தை அரசாங்கம் முன்வைத்தது. அந்த காலகட்டத்தில் ஐயா ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். நாமக்கல் பேருந்து நிலையத்தில் ஒலிபெருக்கியிலே ஒரு விளம்பரம் இப்படி வந்துச்சு, தமிழ் வழியில் படித்தா உங்கள் பையன் உள்ளூரில் மட்டும்தான் பொண்ணு கட்ட முடியும், ஆங்கில வழியில் படித்தா வெளிநாடு கூட போய் பொண்ணு கட்டிட முடியும் அப்படின்னு ஒரு பள்ளி விளம்பரம் செய்தது அப்படின்னு அந்த கட்டுரையை ஆரம்பிப்பார். ரொம்ப வியப்பாக இருக்கும். 6 பக்க கட்டுரையும் முடித்த பிறகு அவர் கேட்பார், இல்லை ஆங்கில வழியில் படித்தா தெளிவாக மொழியை எங்கள் பிள்ளைகள் தப்பு இல்லாமல் பேசி எழுதி நல்ல வேலைக்கு போயிட்டா நாங்கள் ஏன் எதுக்க போகிறோம் அப்படின்னு முடிச்சிருப்பார். அந்த துணியில் எழுதியிருப்பார் அந்த கட்டுரை. பாடத்திட்டம் எனும் நத்தைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். உயர்கல்வித்துறையில் பாடநூல்கள் மாற்றம்ங்கிறது அரை நூற்றாண்டாக சாதாரணமாக இல்லை, மூவா காலத்திலேயே இன்னும் பாடத்திட்டம் இருக்குது. புதுமை பித்தனுக்கே இன்னும் நகரல. அப்புறம் ஒரு கதையை வச்சுட்டா புதுமையாக நவீன இலக்கியத்தில் எப்படியெல்லாம் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் கல்லூரி விரிவுரையாளர்களும் அதை விமர்சிக்கிறாங்க, திரும்ப வழக்கு மன்றம் வரை சென்று சில கதைகள் கூட நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஆய்வு கட்டுரையில் எழுதியிருப்பார். எங்கள் ஆசிரியர்னு கார்த்திகேசு சிவத்தம்பு பற்றி நம்ம வேல்சாமி ஐயா கட்டுரை எழுதியிருப்பார். பல அதிகமான ஐயா அவர்கள் கட்டுரை, பிரபஞ்சன் கட்டுரை, ஸ்டாலின் ராஜாங்கம் கட்டுரை, மறைந்து போன கல்வியாளர் வசந்தி தேவி கட்டுரைன்னு நிறைய கட்டுரைகள் தான் மக்களை வாசிக்கிறவர்களை சிந்திக்க செய்கிற நோக்கத்தில் எழுதப்படுகிறது. கதைகள் பெரும்பாலும் புனைவுகளாக இருந்தாலும் கூட இந்த கட்டுரைகள் ஒரு தலைமுறையையே சிந்திக்க செய்து அடுத்த தளத்தை நோக்கி நகர்த்த செய்கிறது அப்படிங்கிற உண்மையை யாரும் மறுத்துவிட முடியாது. நிரந்தரமான அந்த தமிழ் பணியை காலச்சுவடு செய்து வருகிறது. இப்போ எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பெரிய சவால்கள் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலே காலச்சுவடுக்கும் சமூகத்துக்கும் கூட. இந்த ஏஐ யுகத்திலே ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? ChatGPT தமிழிலே கட்டுரை எழுதுகிறது, கவிதை எழுதுகிறது. இனி தமிழாசிரியருடைய வேலை என்னவாக இருக்கும்? மனப்பாடம் செய் என்று சொல்லுகிற ஆசிரியர் தேவையா? சிந்திக்க கற்றுக்கொடு என்று சொல்லுகிற ஒரு ஆசிரியர் தான் தேவை. காலச்சுவடு இந்த மாற்றத்திற்கும் வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது மட்டும் போதாது. இதற்கு மாற்று கல்விக் கொள்கை என்ன? தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும்? கடந்த அரசு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி வைத்திருக்கிறது, அது சரியானது தானா என்கிற பார்வையெல்லாம் இனிவரும் கட்டுரைகளில் காலச்சுவடு முன்வைக்க வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோளாக இருக்கிறது. 1990களிலே காலச்சுவடு கேட்ட கேள்வியை 2026லும் சத்தமாக கேட்க வேண்டியிருக்கிறது. கல்வி என்பது சந்தையா கோயிலா? இந்த கேள்வியை மீண்டும் முன்வைக்க வேண்டும். இன்று கல்வி என்பது ஒரு ரேங்க் கார்டு பேக்கேஜ் என்ற அளவிலே சுருங்கிவிட்ட காரணத்தால் நமக்கு ஒரு உண்மையை காலச்சுவடு சொல்லுகிறது. மீண்டும் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். கல்வி என்பது மனிதனை மனிதனாக்குவது.
மொழிக்கல்வி என்பது ஒரு இனத்தை இனமாக நிலைநிறுத்துவது. தாய்மொழி கல்வி என்பது ஒரு குழந்தையின் மூளையை முழுமையாக்குவது. காலச்சுவடு செய்வது பத்திரிகை பணி அல்ல, ஒரு நாகரிகமான சமுதாயத்தை கட்டமைக்கிற பணி. சு. ராசாராம் வரிகளில் நிறைவு செய்கிறேன். அறிவு, ஆராய்ச்சி, அறுவை சிகிச்சை வலிக்கும், ஆனால் நிச்சயம் நோயாளியை பிழைக்க வைக்கும். கேள்வி கேட்காத ஒரு சமூகம் செத்த சமூகம். கேள்வி கேட்காத சமூகம் இறந்த சமூகம். கேள்வி கேட்கிற இதழ்தான் உயிருள்ள ஒரு இதழ். காலச்சுவடு கேள்வி கேட்கிறது, அது உயிருள்ள இதழாக நீடித்து நிலைத்திருக்கிறது. 1988 ஏற்றியிருக்கிற அந்த தீபம் 2026 அணையாமல் எரிகிறது. மேலும் பல ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டு கடந்தும் அணையாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நம் அனைவரினுடைய கடமை. காலச்சுவடு வாழ்க, தமிழ் கல்வி வெல்க. நல்லோர்க்கு நன்றிகள் பல. வணக்கம்.